அந்த பலி எவ்வளவு பூர்ணமானதுன்னா அதில் விடப்பட்டது ஒன்றுமே கிடையாது, செய்யாமல் விட்டதுன்னு ஒன்றுமே கிடையாது. அதனால் இதை கொஞ்சம் சேர்த்துக்கணும், அதில் அதை செய்யாமல் விட்டாங்க, இதை செய்யாமல் விட்டாங்க, இதை விட்டுட்டாங்க, அது விட்டு போச்சு, இது விட்டு போச்சுன்னு ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து எதையும் எடுக்கவும் வேண்டியதில்லை, சேர்க்கவும் வேண்டியதில்லை. அது பர்ஃபெக்ட் ரெமடி என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறத மாற்றவே வேண்டியதில்லை. அப்போ கல்வாரி சிலுவையில் என்னைக்கு அவர் மரித்தாரோ அன்றைக்கே பர்ஃபெக்ட் ரெமடியை உண்டாக்கிட்டார். எல்லாம் சொல்லுங்க பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்ன்றது இங்கிலீஷே தெரியாதவங்களுக்கு கூட வழங்கும் இல்லையா? பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட்னா எந்த குறையும் இல்லை, பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டார். எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணுறேன், எதுவும் பாக்கி வைக்கல. ஐயோ இதை விட்டாருங்க, ஒரு சின்ன ஐட்டம் இதை விட்டார், இதை கொஞ்சம் சேர்க்கணும், கிடையாது, ஒன்றும் சேர்க்கவும் வேண்டியதில்லை, எடுக்கவும் வேண்டியதில்லை. இந்த பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் ரெமடி, பூரண நிவாரணம். ஒன்று கூட விடப்படவில்லை, ஒரு காரியம் கூட மறக்கலை, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த நிவாரணம் கொடுக்குற எல்லா பலன்களையும் நான் பெற்று அனுபவிக்கிறது தான் பர்ஃபெக்டாக இல்லை. ஏன்னா நான் மனுஷன், நான் இன்னும் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நிறைய நேரத்தில். ஏன்னா இதெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு என் வாயை சரி பண்ணி என் மனசை சரி பண்ணி, நான் தான் சொன்னேன் இல்லையா, ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு வசனம் சொல்லுது, ஆனால் எனக்கு அறிவு வரல. எனக்கு அறிவு வர்றது கொஞ்சம் நாள் ஆகுது. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்னு? சிலர்லாம் எல்லாம் 100% அறிவு வந்துட்டா மாதிரி வந்துருக்கீங்க. எனக்கு வர்றது கொஞ்சம் நாள் ஆகுது. நான் போய் கேட்டு 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 அட அப்படியா, அட கடவுளை இதை விட்டுட்டோமே, நம்ம இதை இவ்வளோ நாள் நம்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவு வர்றது கொஞ்சம் நாள் ஆகுது. ரெமெடி பர்ஃபெக்டாக உண்டு பண்ணிட்டா கூட எனக்கு அதிலிருந்து வர்ற சுகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. எனக்கு வர்ற வாழ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அறிஞ்சு 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 அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்து அதை எடுக்க ஆரம்பிக்கிறேன், சொந்தமாக்கி கொள்ள ஆரம்பிக்கிறேன். இருக்கீங்களா? இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்த போட்ட போது, அவர் பலியிடப்பட்ட போது, தேவன் நமக்காக கொடுக்கணும்னு நமக்கு கொடுக்கணும்னு திட்டமிட்டு உலக தோற்றத்துக்கு முன்னாலே வைத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்குமான திறவுகோல் அங்கே கொடுக்கப்பட்டு விட்டது. இட் அன்லாக்ட் த ட்ரெஷர் ஆஃப் காட்ஸ் ப்ரொவிஷன். கல்வாரி சிலுவையில் அவர் பலியிடப்பட்டதன் மூலமாக, ரத்தம் சிந்தினதன் மூலமாக தேவன் நமக்காக வைத்திருந்த எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக திறவுகோல் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.